Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சிம்பிளான டேஸ்டான ஒரு பட்டாணி வைத்து குருமா அதுதான் फ्रेंड्स இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அரை மூடி தேங்காய் நான் கீனி எடுத்துர்க்கேன். பெருஞ்சீரகம் அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வரேன். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது அப்படியே ஓரமா வச்சிடலாம். இது வந்து காய்ந்த பட்டாணி, அதனால நான் தண்ணியில நைட்டே ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு. ஊற வச்சதை இந்த குக்கர்ல நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்கான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கிறேன். நல்லா நமக்கு பட்டாணி வெந்து கிடைச்சிருக்கு பாருங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதே சோம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணாட்டு அவாய்ட் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நான் கட் பண்ண தவிர இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நான் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் பட்டாணியோட உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். திரும்பவும் நான் மூடி வச்சிடுறேன். நமக்கு ஓரளவுக்கு மசாலா தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி கொஞ்சமாக விட்டு தான் பச்சை பட்டாணியில் வேக வச்சுருந்தேன். உங்களுக்கு தண்ணியோட அளவு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு தண்ணி இந்த குருமாவோட சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரட்டும். குருமா நமக்கு நல்லா சூப்பராக வாசனையாக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சப்போ இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே நம்ம கடைசியாக ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இறக்கும்போது கரம் மசாலா இது சேர்க்கும்போது ஒரு வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, மல்லி இலை தூவிக்கலாம். நல்ல வாசனை இருக்கும். அவ்வளவுதான், சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.